உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்சஸ். தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. தமிழ்நாட்டில் 2 பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சிக்கு வராங்க. அப்ப இவர்களுக்கு அந்த கோரிக்கையை முதன்மை வைக்கணும். இது ஒன்றிய அரசுக்கு ஏன் பொறுப்புணர்வுனா, தமிழ்நாட்டுல டாஸ்மாகால வருமானம் இருக்குங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை மாத்தணும்னா ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். 3 பக்கத்துக்கான கடிதத்தை மது ஒழிப்பு சம்பந்தம் மற்றும் பிற கோரிக்கை கூடிய மனுவை முதலமைச்சரிடம் கொடுத்திருக்காரு. பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, இத்தனை நாள் திமுக திருமாவளவன் அவர்கள் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்ப முதல்வர் திருமாவளவர்களை மிரட்டி இருக்காரு, அதனாலதான் இப்படி மாத்தி பேசுறாரு. எப்பயுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னெடுக்கிற குறை சொல்வதாகவே வேலை வச்சிருப்பாங்க பாஜக. தேர்தல் காலங்கள்ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு. வெறும் பாமக மட்டும் பாஜகவோட சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? அன்றைக்கு இருந்த தலைவர் வாஜ்பாய் இருக்கலாம், அவருடைய அரசியல் நிதானம் அன்றைக்கு வேறொரு சூழல் இருந்தது. ஆனா இன்றைக்கு மோடியின் தலைமையிலான இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது? திருமாவளவன் அவர்கள் நிகழ்த்தி அந்த உரைங்கிறது பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அது நீக்கம் செய்யப்படுது, திருப்பி பதிவேற்றம் செய்யப்படுது, அட்மின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. 26ல நம்ம எந்த கூட்டணியில அங்கம் வகிச்சாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுப்போமா? 16ல முன்னெடுத்த அதே கோரிக்கையை 26ல முன்னெடுப்போமா? இல்ல, நாங்க முன்னெடுக்கும் என்பது மக்கள் வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்வாங்கிறோம். சமீபத்திய அரசியல் களத்துல விசிக முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாடும் விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு உரையும் தான் பேசுபொருளா மாறி இருக்கு. அது குறித்து நம்மிடையே தெளிவாக பேசுவதற்கு விசிகாவின் மாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு வாரமா விசிகாவை சுத்தி தான் பேசுபொருள் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கறத சொன்ன உடனேயே, அந்த அறிவிப்பு வெளியான உடனே நிறைய பேசுபொருள், நிறைய விவாதங்கள் உருவாச்சு. முதல்ல உங்களுடைய முதல் கட்ட கருத்து சார். விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்குத்தான் மது ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள் என்று ஊடகங்கள் தான் சொல்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 90 தொடக்கத்திலே இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மதுரை மண்ணில் தொடங்கினார். 2015 மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முன்பாகவே மது ஒழிப்பு பிரச்சார பயணத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்தோம். மக்கள் நல கூட்டணி தேர்தல் அறிக்கையில் இதை முதன்மையான பிரச்சனையாக மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தேர்தல் அறிக்கையில் வைத்திருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கள்ளக்குறிச்சி விசேஷாராய சாவுக்கு பிறகு மிகுந்த அக்கறையோடு சமூக பொறுப்போடு இந்த மது ஒழிப்பு மாநாடை ஒருங்கிணைத்திருக்கிறார். இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் முதன்மையான கோரிக்கை தான் இந்த மது ஒழிப்பு. இதை எல்லா கட்சியும் வரவேற்கிறார்கள், இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்தவுடன் ஊடகங்கள் இது மிகப்பெரிய பேசும் பொருளா ஆனதுக்கு காரணம், கூட்டணியில் நாங்க இருக்கோம், ஆகையால இது பேசும் பொருளா இருக்கு. பிறர் பேசும்போது இது பேசும் பொருள் ஆகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் பேசும்போது இன்றைக்கு ஊடகங்கள் கவனிக்கப்படுகிறது. ஓகே சார். இப்ப நம்ம அத ஒரு பேசு பொருளா முன்வைக்கிறோம், அந்த மாநாடு நடத்த போறோம்னு சொல்லும் பொழுது அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது போயிட்டு அபிஷியலா எதுவும் சொல்லாட்டியும் கூட யார் வேணா கலந்துக்கலாங்கிற ஒரு பொருள்ல சொல்றாரு உங்களுடைய தலைவர். அப்ப அந்த கட்டத்துலதான் ஏதோ ஒரு கசப்பு இருக்கும் போல, திமுக கூட்டணியில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் கிளம்புது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி அம்பேத்கர் திடலில் சென்னையில் பிரஸ் மீட்டில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எல்லா கட்சியும் கலந்துக்கலாமா, எதிர்கட்சிக்கு இது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதிர்கட்சியும் கலந்து கொள்ளலாம், அனைவரும் வரலாம், சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகளை தவிர்த்து விட்டு மது ஒழிப்பு மாநாடுக்கு அனைவரையும் அழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இதுல எந்த அரசியல் உள்நோக்கம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை தலைவர் எழுச்சி தமிழர் சந்தித்து விட்டு வந்திருக்கார். 3 பக்கத்துக்கான கடிதத்தை மது ஒழிப்பு சம்பந்தம் மற்றும் பிற கோரிக்கை கூடிய மனுவை முதலமைச்சரிடம் கொடுத்திருக்காரு. முதலமைச்சரும் இதை பரிசீலனை செய்வோம், மது இல்லாத தமிழகமாக உருவாக்குவோம் என்று இளம் தலைமுறை மீது, பள்ளி மாணவர்கள் மீது அக்கறையோடு உரையாடி இருக்கிறார். ஆகையால் இதில் அரசியல் உள்நோக்கம்லாம் எதுவும் கிடையாது, தேர்தல் கணக்கும் கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சனாதனத்தை எதிர்ப்போம், மதவாத சக்திகளை விரட்டியடிப்போம் என்று முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு பிரச்சார யுத்தியை தலைவர் எழுச்சி தமிழர் முன்னெடுத்தார். அந்த முன்னெடுப்பு என்பது ஒரு அரசியல் மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையாக மதவாத சக்திகள் ஆட்சியில் அமர முடியாத சூழலை விடுதலை சிறுத்தைகளும் இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கு. அது மாதிரிதான் ஒரு இளம் தலைமுறைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை, இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ண நோக்கத்தோடு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. குறிப்பாக பெண்கள் இதில்
பாதிக்கப்படுறாங்க. இளம் பெண்கள் விதவையாக்கப்படுறாங்க. இன்றைக்கும் 18 வயசு 20 வயசுல ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவையா இருக்காங்க. அந்த நல்ல அக்கறையோடு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடை விடுதலை சிறுத்தை கட்சி மகளிரணி நடத்துறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தேர்தலோட முடிச்சு போடுறாங்க. 3 ஆண்டுகளுக்கு ஏன் முன்னாடி நடத்தல, இப்ப நடத்துறீங்க, இவளால் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணிக்குள் இருந்து ஒரு அரசியலை எதிர்நிலை எடுக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இதை சமூக பொறுப்போட எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து அணுகணும் அப்படிங்கிற புள்ளியில இருந்து இதை முன்னெடுக்கிறீங்க. ஆனா இந்த டாஸ்மார்க்கை முழுமையா நடத்துறதே தமிழக அரசாங்கம் தான். அது யார் எந்த காலத்துல ஆட்சியில் இருந்தாலும் சரி. திமுகவை அழைக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை? நம்ம கூட்டணியில இருக்கிறோம், நம்ம போயிட்டு ஒரு கோரிக்கையா வச்சு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் உருவாக்கலாம் இல்லையா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சி வேறு, தமிழக அரசு வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு நாட்டை ஆளுகிறது. ஆனால் அது ஒரு அரசியல் கட்சி தான். அந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்காங்க. கடந்த தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அதனால அந்த கட்சியை அழைக்கணும் தப்பு கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு என்பதை உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இதை எல்லாத்துக்கும் பொறுப்புணர்வு பேசணும். ஏன்னா திமுக வேற, அதிமுக வேற, எதுவும் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்த 2 பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சிக்கு வராங்க. அப்ப இவர்களுக்கு அந்த கோரிக்கையை முதன்மை வைக்கணும். அதனால எழுச்சி தமிழர் திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்காரு. நம்ம திமுகவுக்கு போய் அழைப்பு விடுக்கிறோம். அவங்க அதுல பங்கெடுத்துக்கிறதன் மூலமா எந்தவித மாற்றமும் வரப்போறது கிடையாது. மாறாக 2016 அவங்க என்ன வலியுறுத்தினாங்களோ அதுல குறைந்தபட்சம் செயலாக்கமா ஏதாவது பண்ணலாம் இல்லையா? மதுக்கடைகளை குறைக்கலாம் இல்லையா? அதை ஏதாவது செய்யலாம் இல்லையா? அதுக்கு நீங்க வலியுறுத்தலாம் இல்லையா? கண்டிப்பா வலியுறுத்துவோம். ஏங்க நாங்க மதுக்கடையே வேணாங்கிறப்ப மதுக்கடை எண்ணிக்கையை குறைக்க சொல்ல மாட்டோமா? டாஸ்மாக் இல்லாத தமிழகம் போன்ற அரசியல் கோட்பாட்டோடு தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த மது ஒழிப்பு மாநாடு முன்னெடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம மதுக்கடையை குறைக்கன்னு சொல்ல மாட்டோமா? குறைச்சா நல்லது. கடந்த 3 ஆண்டுகள்ல எந்தவித முன்னெடுப்புமே திமுக எடுக்கல அப்படின்னும் பொழுது எந்த வகையில உங்களுக்கு நம்பிக்கை தருது திமுக? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஏனென்றால் 3 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டை அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க முடியும் என்பது சொல்ல முடியாத ஒரு விஷயம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மக்களுக்கான நிவாரணங்கள், அடிப்படை தேவைகள், இப்படி பல்வேறு செயல் திட்டம் இருக்கு. உடனே எல்லாத்தையும் முடிக்கணும் 3 ஆண்டுகள் முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செயல் திட்டத்தால் தான் இந்த மதுவை ஒழிக்க முடியும். ஏனென்றால் உடனே முடியாது. 2வது, மது நோயாளிகள் இருக்காங்கல்ல, அந்த நோயாளிகளை காப்பாற்றணும். அது முக்கியம். ஏன்னா மது குடிக்காம நோய் இறந்து போயிருவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்ப அவர்களுக்கான மருத்துவ வசதி, அவர்களுக்கான மருத்துவ உதவிகள், ஏனென்றால் இதெல்லாம் செய்தாதான் மதுவை ஒழிக்க முடியும். ஒரே நாள்ல மதுக்கடையை கூட மூடிட்டு பெரிய ஒரு உயிர் சேதம் உருவாகும். இதை உண்மையை சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு அதிக பேர் உடல் ரீதியாக குடிச்சாதான் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வந்துட்டாங்க. அப்ப அதையெல்லாம் நம் கணக்கில் கொண்டுதான் ஒரு நீண்ட செயல் திட்டம், 10 ஆண்டுகள் செயல் திட்டம், 10 ஆண்டுகள் மது ஒழிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிடணும். இந்த புள்ளியில தான் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னாக்கா, உள்ள முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நாங்க வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது நம்மளால சாத்தியப்படல, அதுக்கான ஏதாவது இது விதிவிலக்கு இல்ல அப்படின்னும் பொழுது நம்ம அதை பேசலாம். தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் நம்ம சாத்தியப்படுத்த முடியும் பொழுது தேசிய அளவுக்கு நமக்கு ஏன் போனோம்? நம்ம முன்னுதாரணமா இருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் இதற்கான பதில் கொடுத்துட்டாங்க நாடாளுமன்றத்துல. இல்ல, நீங்க அப்ப பொறுப்புணர்வு பேசணும், கடந்து போக கூடாது. நாம் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் பக்கத்தில் இருக்கும் அண்டை மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், இங்கெல்லாம் மது இருக்கு. கள்ளத்தனமா இங்க உள்ள கொண்டுருவான், எப்படியும் மது விற்பனை செய்வான். ஆகையால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 80க்கு மேற்பட்ட உயிரிழப்பு காரணம் பாண்டிச்சேரியில் கொண்டு வரப்பட்ட விஷ சாராய சாவுதான். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆகையால நம்மை சுற்றி உள்ள மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒன்றிய அரசு இதற்கான முன்னெடுக்கணுங்கிறத சொல்றோம். ஆனா தமிழ்நாட்டுல மதுக்கடை மூடணும். இது ஒன்றிய அரசுக்கு ஏன் பொறுப்புணர்வுனா, தமிழ்நாட்டுல டாஸ்மாகால வருமானம் இருக்குங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை மாத்தணும்னா ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இப்ப மதுக்கடையில வேலை பார்க்கிற, டாஸ்மாக்ல வேலை பார்க்கிற மற்றவங்களுக்கு வேலை பணிமாற்றம் பண்ணணும். பல்வேறு செயல், அது ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்களை எங்க வேலைக்கு சேர்த்து விடணும். அடுத்து அப்ப இது ஒன்றிய அரசின் மீது அக்கறை வேண்டும் என்று சொல்றோம். ஒன்றிய அரசு இதில் கவனம் செலுத்தணும் சொல்றோம், பொறுப்புணர்வு கொண்டுறோம். அப்ப இது ஒன்றிய அரசு மட்டுமல்ல, மாநில அரசு மட்டுமல்ல, ஒவ்வொருக்கான பொறுப்புணர்வு வேண்டுங்கிறோம். எல்லாரும் போராடணும், எல்லாரும் மக்களுக்கான கவனத்தை அரசுக்கு செலுத்தணும். அது மாநில அரசா இருக்கலாம், மத்திய அரசா இருக்கலாம். இப்படியான கோரிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமா எதிர்கட்சிகள்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் வருது. அதுல குறிப்பா பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, இத்தனை நாள் திமுக திருமாவளவன் அவர்கள் மிரட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்ப முதல்வர் திருமா அவர்களை மிரட்டி இருக்காரு, அதனாலதான் இப்படி மாத்தி பேசுறாரு
அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. எப்பயுமே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற குறை சொல்வதாகவே வேலை வச்சிருப்பாங்க பாஜக. ஏனென்றால் அவர்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க ஊக்குவிக்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் பாஜகவோடையும் பாமகவோடையும் இந்த விஷயத்துல உடன்பாடு கிடையாது என்று. ஓகே சார், நீங்க கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதாவது பாமகவோடையும் பாஜகவோடையும் எக்காலத்திலையும் கூட்டணி கிடையாது, எங்களால உடன்பட்டு கூட செயல்பட முடியல, அந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படின்றீங்க. சாதிய கட்சியான பாமகன்னு குறிப்பிடுறாரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்ப அது அன்புமணி அவர்கள் திருப்பி பேசும் பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து பேசுவதை தவிர்க்கணும், அவரு எங்களை இழிவுபடுத்த கூடாது, இது அன்பான வேண்டுகோள்னு சொல்றாப்ல. இல்ல அவங்களை நாங்க இன்னும் இழிவுபடுத்தலையே, உண்மையை சொல்றோம். புரட்சி அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ், இந்த 3 பேர் தான் அவங்களுடைய கோட்பாடா வச்சிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேருக்கும் எதிராக கூட்டணி வைக்கிறாங்க பாஜகவோட. அப்ப தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் முற்போக்கு ஜனநாயக சக்தி அவங்க கூட இல்லையே. தேர்தல் காலங்கள்ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது திமுகவும் செஞ்சிருக்கு, அதிமுகவும் செஞ்சிருக்கு. ஆனா அதை இப்படி மட்டும் பார்க்க முடியுமா? வெறும் பாமக மட்டும் பாஜக கூட சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல, திமுக அதிமுக சேர்ந்தது அன்றைக்கு உள்ள அரசியல் சூழல். அன்றைக்கு இருந்த தலைவர் வாஜ்பாய் இருக்கலாம், அவருடைய அரசியல் நிதானம், அன்றைக்கு வேறொரு சூழல் இருந்தது. ஆனா இன்றைக்கு மோடியின் தலைமையிலான இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது? ஒன்ன சொல்லுங்க, ஒன்றும் இல்ல. அப்படிங்கிறப்ப இன்றைக்கு காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு தீர்வு கிடைக்கல. 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில் மதுரையில் மிகப்பெரிய சாராய சாம்ராஜ்யமா இருந்த மதுரை மாநகரில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் களத்தில் நின்று சாராயத்தை ஒழிச்சிருக்கோம் 90 தொடக்கத்துல. அப்படி விடுதலை சிறுத்தைகள் எல்லா காலங்களிலும் சாராயத்திற்கு எதிராக, மதுக்கு எதிராக போராடி இருக்கலாம். இந்த கேள்வி தொல் திருமாவளவன் அவர்கிட்ட வைக்கும் போது அவருமே சொல்றாரு, நான் அவங்களுடைய விஷயத்தை குறைவா மதிப்பிடல, ஆனா அவங்க கூட என்னால களமாட முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்படி நீங்க நட்பு பாராட்ட முடியுமா இனி அவங்க கூட அப்படின்னு கடைசியா முதல்வர் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் மறுக்கல, பாப்போம் வருங்காலத்துல பாப்போம்ன்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாப்போம் என்பது ஒரு பிரஸ் மீட் கேட்கும் போது ஒரு தலைவர் அப்படியே சொல்ல முடியும். அது அவர் கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்றாங்க, சந்திக்கலாம், பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் தொங்கிட்டு இருக்கு. அதனால மதுக்கடைகளுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முன்னெடுக்கும் மது ஒழிப்பு மாநாடை மக்கள் அங்கீகரிச்சு விட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தலித்தலாத பெண்கள் கூட இந்த மாநாட்டுக்கு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் பெண்கள் கூடுவாங்க மாநாட்டுல, நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெண்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி மாநாடு நடக்குது. சார், கடைசியா ஒரு கேள்வி சார், இது குறித்து என்னன்னாக்கா, இந்த ஒரு விஷயத்த புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள்கிட்ட வைக்கும் பொழுது அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. இது ஒரு டிராமா, இது ஒரு ஏமாற்று வேலை, திமுக கூடயே கூட்டணியில் இருக்காங்க, சாராயம் விற்கக்கூடிய அந்த ஆலைகளை எல்லாம் வச்சிருக்கக்கூடியது திமுகவை சார்ந்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி கோரிக்கை வச்சு அவங்களே மாநாட்டுக்கு கூப்பிடுறதை ஏற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அப்ப உண்மையிலே போராடுறவங்க எல்லாம் அப்ப யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க எல்லாம் அரசியல் இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. என்னன்னா, சந்தர்ப்பவாத அரசியல் சேர்ந்த யாரா இருந்தாலுமே மக்கள் அந்நியப்படுத்திடுவாங்க. அதெல்லாம் அவருடைய அரசியல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, பேச்சலாம். மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன அரசியலுக்காக அவர் வந்தாரோ இன்றைக்கு அந்த அரசியலை விட்டு வேறொரு கோட்பாட்டை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடந்து போகவே முடியாது. என்னன்னாக்கா, திருமாவளவன் அவர்கள் நிகழ்த்தி அந்த உரைங்கிறது பதிவேற்றம் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் அது நீக்கம் செய்யப்படுது, திருப்பி பதிவேற்றம் செய்யப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா முதல்ல இவருக்கு தெரியாம எதுவும் பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா, என்னுடைய அட்மின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவருடைய அனுமதி இல்லாம பண்ணிட்டாங்களா, இல்ல என்ன நடந்துச்சு, அதை பத்தி சொல்ல முடியுமா? இல்ல, அது என்னன்னா 1999 சிதம்பரத்தில் முதல் தேர்தல் பாதைக்கு வரும்போது விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் சொல்றாரு. அதிகாரம், கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இந்த முழக்கத்தை வைக்கிறாரு தேர்தல் பாதைக்கு வரும்போது. அப்படி அந்த முழக்கம் என்பதை ஒட்டி செங்கல்பட்டுல மண்டல செயற்குள்ள பேசுறாரு. அந்த பேச்சு ஒரு வீரியமாக பேசும்போது அதை அட்மின் எடுத்து பதிவு செய்யறாங்க. அப்படி பதிவு செஞ்சுட்டு அந்த அட்மினே அவரை நீக்கிறாரு. அப்ப தலைவருக்கு தெரியாது எதுவும். தலைவர் மதுரையில் இருக்காரு. மதுரையில் இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு முழக்கம், ஒரு பேச்சு, ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டு ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப தலைவர் சொல்றா, இப்ப பிளைட் இப்பதான் இறங்குறேன், என் அட்மின் போட்டிருக்காரு, டெல்லியில இருந்து 3 மணி நேரம் மதுரைக்கு வந்திருக்கேன், அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியல, என் அட்மின்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அடுத்த நொடியே மாலையே என்ன செய்யறாருன்னா அட்மின்ட்ட கேட்கிறாரு, இல்ல அது ஒரு மாதிரி அறிஞ்சு எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. இல்ல போடுன்னு சொல்லி தலைவரே போட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?
விடுதலை சிறுத்தை கட்சி எளிய மக்களுக்கான அதிகாரத்தை நோக்கி தான் நகர வேண்டும் என்று சொல்றோம். ஜனநாயகம் என்பது பரவலாக்கப்படணும். ஜனநாயகம் என்று அதிகாரம் என்பது அனைத்து மக்களுக்குமான அதிகாரமா உருவாகணும் சொல்றோம். அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் அதிகாரத்தை சுவைக்க கூடாது, அதிகாரம் பரவலாக்கப்படணுங்கிறோம். இதுல எந்த தப்பும் கிடையாது. இது எங்க இளம் தலைமுறைக்கு, எங்க கட்சியினுடைய தோழர்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம். ஆக சொல்றோம். இப்போ இப்படியான ஒரு விஷயத்த வெளியான உடனேயே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. எதிர்கட்சிகள் குறிப்பா விசிகா பயந்துட்டாங்க, அதனாலதான் வீடியோ போட்டு அதை ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அதுக்கு அவருமே ரிப்ளை கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் விசிகா கிடையாது, யாரும் எங்களை மிரட்டவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. கூடுதலா ஒரு படி மேல போயிட்டு கூட்டணியில விரிசல் விழுந்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த ஒரு விஷயத்துல உறுதியோடு இருப்போம்னு இருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் நலனுக்காக தீர்க்கமா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அது மக்கள் மீது அக்கறையோடு இருக்கும், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு வீடியோ போட்டு அட்மின் எடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு அட்மின் போட்டான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனால் ஒரு தலைவரே அட்மின் போட்டாரு, நான் அந்த வீடியோ மறுபடியும் போட்டிருக்கோம், எங்களுடைய கோட்பாடு தான் நாங்க வீடியோவா போட்டிருக்கோம்னு சொல்றோம். நாங்க ஒன்றும் பயந்துட்டுலாம் சொல்லல, யாருக்காகவும் பயப்பட மாட்டோம். தலைவர் எழுச்சி தமிழர் மாதிரி தமிழ்நாட்டில் விரல் விட்டு ஒரு தலைவர் சொல்ல முடியாது. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் மட்டும் உறங்குறாரு, 20 மணி நேரம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு, இரவு நேரங்களில் 1 மணி கொடியேற்றுறாரு, 12 மணி திருமணத்துக்கு கலந்துக்கிறாரு. தமிழ்நாட்டை யாரும் சொல்ல முடியுமா? ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் யாருக்கும் பயந்துகிட்டோ எந்த நேரத்திலும் பின்வாங்க மாட்டோம். இப்ப நீங்க இந்த கூட்டணி ஆட்சி, இந்த அதிகார பகிர்வுங்கிறது எல்லாருமே வரவேற்கிறாங்க, அனைத்து கட்சிகளுமே வரவேற்குது, நியாயமான ஒரு விடயம். எல்லா மக்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும், ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அத்தனை ஆட்களுக்குமே அது போய் சேரணும் அப்படிங்கறதா ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எல்லா கட்சிகளும் வரவேற்கிற மாதிரி திமுகவுமே மத்தியில வரவேற்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா, கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு. அதை அமல்படுத்துறதுக்கு இங்க ஏன் அவங்களுக்கு சிரமமா இருக்கு, ஏன் தயங்குறாங்க? அதற்காக முன்வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக இல்ல, அவங்க அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க பெரும்பான்மை எண்ணிக்கையில வெற்றி பெறாங்க. இது ஒரு முதன்மை காரணமா இருக்கு. இப்ப பெரும்பான்மை வெற்றி பெறும் போது அது அந்த திமுகவோ அதிமுகவோ அவங்க பெரும்பான்மை அரசியல் கட்சியா மாறிடுறாங்க. ஆனால் கூட்டணி கட்சியோட வாக்குலதான் அவங்களும் வெற்றி பெறுறோம் என்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். கூட்டணி கட்சியுடைய வாக்கு சதவீதம் தான் நம்மளை இத்தனை எண்ணிக்கைக்கு, சீட்டு எண்ணிக்கைக்கு உயர்த்துது என்கின்ற எண்ணம் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வர வேண்டும். அப்படி வந்தாதான் இந்த அதிகார பங்கீடு என்பது உருவாகும். மத்தியில அதிகார பகிர்வை எதிர்பார்க்கிற திமுக இங்க இந்த ஒரு விஷயத்துல இப்படி விலகி நிக்கிறது ஒரு முரணா இல்லையா? கம்ப்ளீட்டா ஒரு முரணா இருக்குல்ல. நாங்க ஒரு முழக்கம் வைக்கிறோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது 25 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பாதைக்கு வரும்போது வைத்த முழக்கம். 2015 கட்சியினுடைய வெள்ளி விழா மாநாட்டில் மதுரையில் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன முழக்கம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அப்ப எங்க முழக்கம் என்பது, நாங்கள் ஒரு அரசியல் முழக்கத்தை வெகு மக்களுக்கு வைக்கிறோம். இப்படி ஒரு கோட்பாட்டில் அங்க இருக்கோம், எங்களை அங்கீகரியும் சொல்றோம். அது காலம் தீர்மானிக்கும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு முழக்கம் கட்டாயம் காலம் தீர்மானிக்கும். 26ல நம்ம எந்த கூட்டணியில அங்கம் வகிச்சாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுப்போமா? 16ல முன்னெடுத்த அதே கோரிக்கையை 26ல முன்னெடுப்போமா? இல்ல, நாங்க முன்னெடுக்கும் என்பது மக்கள்கிட்ட வைக்கிறோம், மக்கள்கிட்ட சொல்றோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்றோம், மக்கள் முடிவு செய்வாங்கிறோம். யாருங்க பெரும்பான்மையா வரணும் என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. இந்த முழக்கத்தை திமுகவும் சரி அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் வைக்கணுங்கிறோம், சொல்லணுங்கிறோம். ஏனென்றால் ஒரு சமூக நீதி அரசியலை தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் பேசலாம், எல்லாருக்கும் சமூக நீதி சொல்றோம். அப்ப எல்லோருக்கும் சமூக நீதினு பேசும்போது இந்த அதிகார பங்கீடு, அதிகார பகிர்வு என்பதையும் பெரிய கட்சிகள் சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியா இருக்கும். உங்களுடைய உன்னதமான எண்ணங்களுக்கு தொடர்ந்து களத்துல போராடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்சஸ். தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC.